ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு 10-12 சின்ன வெங்காயம், 2 தக்காளி சின்னதாக இருக்கனால 2 எடுத்திருக்கேன், இல்லைன்னா 1 போதும், 2 மல்லி இலை, ஒரு 4-5 பச்சை மிளகாய், அப்புறம் தேங்காய், பொரிக்கடலை இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு வந்துடலாம். நான் உங்களுக்கு எப்படி பண்ண சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சு இந்த தேங்காய், பச்சை மிளகாய், அப்புறம் இந்த பொரிக்கடலை, இதை நம்ம சட்னி அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு வாணலி எடுத்து வச்சுக்குவோம். இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில், இந்த வெங்காயம் வதக்குற அளவுக்கு. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்ச உடனே உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இந்த உளுந்த பருப்பு நான் கொஞ்சம் செவந்து வரட்டும். லைட்டாக செவந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கட்டும். வதங்கினதும் இதோட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, அந்த தக்காளி சேர்த்துடலாம். இந்த தக்காளி சேர்த்துட்டு நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவைன்னா 2வது டேஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பொரிக்கடலை, பச்சை மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அதை இதோடு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை நான் இப்போ கழுவி இதோடு சேர்த்துக்கிறேன். இது நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இது கொதிச்சா கெட்டியாயிடும். அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா? இது கொதிச்சதும் நல்லா கெட்டியாக வந்துடும். இது நல்லா கொதிச்சு வந்த உடனே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்குவோம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, லைட்டாக போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது. இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்துருச்சுன்னு. இன்னும் ஆறுனா நிறைய ரொம்ப கெட்டியாகிடும். சூப்பரான சைட் டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம்.